இந்த அன்னதான நிகழ்ச்சி வர ஒவ்வொருத்தோட நம்ம இங்க நிக்கிறது நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் குன்னூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ள இந்திரா நகர் கோயில்ல இருந்து பேசிட்டு இருக்கிறோம். 26 வருஷமா தொடர்ந்து இங்க மாபெரும் விழாவா இந்த விழா நடந்துட்டு இருக்கு. முந்தா நாள் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழா அன்று மதியம் அன்னதானத்துடன் இரவு கரகம்பாளிப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று சனிக்கிழமை 4ஆம் தேதி காலை இந்த அம்மன் அலங்கார பூஜையுடன் அதனைத் தொடர்ந்து மதியம் அன்னதானத்துடன் மாபெரும் ஊர்வலமாக குன்னூர் தந்திமாரியம்மன் கோவிலை நோக்கி மாபெரும் ஊர்வலம் நடைபெற்றது. இன்று நிறைவு நாளான இன்று காலை அலங்கார பூஜை, மதியம் மிகப்பெரிய தீமிதி திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் இப்பொழுது சற்று நேரத்தில் இங்கு மாபெரும் மாவிளக்கு பூஜை நடைபெற இருக்கிறதுன்னு. அதனைத் தொடர்ந்து இரவு 6 மணி அளவில் 6 மணி முதல் இரவு 10 மணி வரை கரகம் குடிவிடும் நிகழ்ச்சியாக வீடு வீடாக அம்மன் வீடு தேடி சென்று கரையம் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் சொந்தக்காரர்கள் மற்றும் உறவினர்கள் அக்கம்பக்கம் ஊருக்காரர்கள் அனைவரும் சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து மாபெரும் விழாவாக இதை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். குன்னூர் வட்டம் இந்த இந்திரா நகர் பகுதியில் இருக்க எங்களுடைய குல தெய்வமான எங்களை காக்கின்ற தெய்வம் அருள்மிகு முத்துமாரியம்மன் அவர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. நம்ம நீலகிரி மாவட்டத்தில் எத்தனையோ கோயில் இருந்தாலும் எங்களுடைய கோயிலில் அமைஞ்சிருக்க எங்கள் முத்துமாரியம்மனும் மேட்டுப்பாளையம் வனபத்திரிகை காளியம்மன் கோயிலில் இருக்கிற அம்மனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய கோயிலோட பெருமை. எத்தனையோ விதத்தில் எங்கெங்கேயோ பெரிய பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தினாலும் எங்களுடைய சக்தியான அம்மனோட ஒரு சக்தி என்னன்னா, எங்களுக்கு அந்த விதமான கஷ்டங்கள் எதுவுமே கொடுத்ததில்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது 2 தெய்வங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிராமத்தை சுற்றிலுமே கோயில்கள் தான் இருக்குது. தெய்வ பாதுகாப்பு ஒரு அம்சம் நிறைந்த கோயில் தான் எங்களுடைய இந்திரா நகர் முத்துமாரியம்மன் கோயிலோட வரலாறு. இந்த கோயில் ஒரு சின்ன ஒரு தற்சிலையாக தான் இருந்துச்சு. எங்களுடைய மூத்தவர்களோட வழிகாட்டுதல், இளைஞரோட உழைப்பு, தாய்மார்களோட உழைப்பு, அனைத்தோட பங்களிப்பெல்லாம் தான் இந்த பிரம்மாண்டமான இந்த கோயிலை நாங்கள் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி இந்த வருஷம் 26வது ஆண்டு விழாவாக சிறப்பாக நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்போதுமே எங்களுடைய அம்மன் அருளும் துணையும் ஆசையும் இருக்கும். இதுதான் நாங்கள் வழங்குற அம்மன் எங்களுக்கு கொடுக்குற ஒரு வரம். அதுதான் சக்தி.